நிர்வாகிகள். இந்த கூட்டம் வந்து வருகின்ற 2026 தேர்தலில் வந்துட்டு திரும்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெருமளவில் ஆட்சி பிடிக்கணும். 234 தொகுதியில் 200 தொகுதி வந்துட்டு வெல்லணும் என்ற முன்னோக்கில் இதற்கு முன்னே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்துட்டு அண்ணன் யாவேல் அவர்கள் தலைமையில் வந்துட்டு வடக்கு மண்டலம் சார்பாக 1.5 லட்சம் இளைஞர்களை கூட்டி பெரிய அளவில் பிஎல்ஏ கூட்டம் பூத்த பாகமுகர்கள் கூட்டம் நடந்தது. இப்போ வந்துட்டு இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் நடக்குது. விஜய்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு அனுபவம் இல்ல. அவர் இப்பதான் வந்துட்டு உள்ள அரசியலுக்கு வராரு, ரொம்ப பதட்டப்படுறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு திட்டணும், அவங்களை வந்து குறை சொல்லணும் வராரு. அவர் வந்து ஊழலை ஒழிக்கணும் வர்றா. அவர் வந்து இப்ப செங்கோட்டையில கூட வந்திருக்காரு. செங்கோட்டை வந்துட்டு திராவிட அதிமுக இருந்தவர். அவர் வந்து வாச்சாத்தி வன்கொடுமையில வந்துட்டு முதன்மையான குற்றவாளியா சொன்னாங்க. வாச்சாத்தி வன்கொடுமை கொடுமையில அவர் வந்து இங்க வந்து கூட சேர்த்திருக்காரு. இன்னைக்கு ஆலோசனை இருக்காரு. அவர் லாட்டரி சீட்ல தான் வந்து பணம் சம்பாதிச்சுதான் வந்துட்டு இன்னைக்கு பணம் கோடி கோடியா வச்சிருக்காரு. அவரும் ஊழல் உள்ளதான். விஜய் சொல்ல பணம் வச்சிருக்க. கடைசியா வந்துட்டு புலி படத்தை நடிச்சாரு. அதுல ஒரு ஒழுங்கான வருமான வரி கட்டல. அதனால வந்து அவருக்கு வந்துட்டு கோட்டை என்ன சொல்லிதுன்னா 1.5 லட்சம் 1.5 கோடி வந்து கட்ட சொல்லி அபராதம் விதிச்சிருக்காங்க. அவர் வந்து ஊழலை பத்தி பேச முடியாது. இன்னொன்னு அவர் ஊழலை பத்தி பேசுறேன்னு சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சியை பத்தியோ இல்ல மத்திய அரசை பத்தியோ எதுவும் பேச மாட்டாரு. அதனால அவர் வந்து பாஜக பிடி தான் நாங்க பாக்குறோம். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு எதையும் கேர் பண்ற மாதிரி இல்ல. தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம இதை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம 2026 அதிகப்படியான ஓட்டு வாங்கி 200 தொகுதிக்கு மேற்பட்டு ஜெயிச்சு திரும்ப ஆட்சி பிடிக்கிறது எங்களுடைய. போன முறை வந்து எலெக்ஷன் என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டு 1000 ரூபான்னு அறிவிச்சோம். மகளிருக்கு வந்து 1000 உரிமை தொகை அறிவிச்சோம். ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா நாங்க வந்து 1500 சொன்னாரு. அதுக்கப்புறம் தந்தி டிவில வந்துட்டு சகோதரி அசோக் அவங்க வந்து கேட்கும் போது நீங்க 1500 அறிவிச்சீங்களே அது நடைமுறை கேட்டா அவர் என்ன சொன்னாருன்னா 1000 ரூபாய் கொடுக்கவே முடியாது, திமுக வந்துட்டு பொய் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க திரும்ப அதுக்கு அந்த கொஸ்டினை கேட்டாங்க, நீங்க 1500 சொன்னீங்களே அது எப்படி தர முடியும் அவங்களே திரும்பி கேட்டாங்க. நாங்க வந்து சொன்ன மாதிரி செஞ்சோம். இன்னைக்கு வந்துட்டு 1,30,000 1,30,30,30 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம். சொன்னதே செஞ்சுக்கிறோம், சொல்லாததையும் செஞ்சுக்கிறோம். நாங்க